ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக முடியும் ரொம்ப பாசிட்டிவ் எபிசோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் இயர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா ஊருக்கு தான், பக்ரீத்துக்கு ஊருக்கு போய்கிட்ருக்கோம். ஸோ ஊருக்கு கிளம்பிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே அடம், ரயனை வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார் வரைக்கும் வந்து பாய் சொல்லிட்டு தான் அவங்க வந்து போனாங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஊருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏரியாவை இப்போ தான் க்ராஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, போகிற வழியில் ஹைவேஸ்லேயே வந்து ஒரு டின்னர் வந்து முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நம்ம உள்ளே போய் சாப்பிட்டா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ வந்து க்ரில் சிக்கன், அப்புறமா வந்து அதான் க்ரில் வந்து ஆக்சுவலி கிடைக்கல. ஸோ தந்தூரி தான் கிடச்சிது. சும்மா ஒரு ஹாஃப் தந்தூரி வாங்கிட்டோம். அப்புறம் ஒரே ஒரு நூடுல்ஸ், அதுவே வந்து எல்லாருக்கும் போதும். ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் வாங்கி கிளம்பிட்டு இப்போ வந்து என்னென்னா வந்து கிளம்பி போய்கிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் 2:00 ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 4:30 ஆகிடும். இப்போ தான் நம்ம வந்து திண்டுக்கல் வந்து க்ராஸ் ஆகிருக்கோம். ஸோ திண்டுக்கல்லேருந்து அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே. ஸோ நம்ம வந்து தேர்ஸ்டே மார்னிங், தேர்ஸ்டே நைட்டு கிளம்பி ஃப்ரைடே கரெக்டாக மார்னிங் ஒரு 4:00 தான் ரீச் ஆனோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடையில் என் மாமியார் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போயிட்டு அப்படியே வந்து நான் தான் லன்ச் வந்து செஞ்சேன். ஸோ பார்த்திங்களா, நல்லா எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு 4 படி அரிசி போட்டு நெய்ச்சோறு பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரைடேனாலே நம்ம கீ ரைஸ் செய்வோம். ஸோ பக்கத்தில் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி, மட்டன் குருமா வச்சுட்டேன். இது வந்து பெப்பர் சிக்கனுக்காக வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம். இது ரெசிபி வேணும்னா எஸ் கொடுங்க கமெண்ட்டில், கண்டிப்பாக நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு வந்து ஃபைனலாக பெப்பர் போடுவேன். ஸோ ஃபைனலாக பெப்பர் போட்டு அண்ட் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி, ஸோ ஆரம்பத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போடுவேன். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, ஃபைனலாக தேங்காய் எண்ணெயில் நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பெரட்டி வதக்கிட்டு ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கிறப்ப நான் வந்து அதை வதக்கி போடுவேன். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெப்பர் பவுடர் போட்டு நான் வதக்கிட்டேன். அண்ட் எகெயின் நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போடுவேன். போட்டுட்டு அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, இது பாருங்கள், இது வந்து நல்லா வந்து இந்த கொஞ்சமாக கோகோனட் ஆயில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வரட்டிக்குங்க. ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் நம்ம எடுத்து போட்டுட்டு ஃபைனலி கொஞ்சமாக கருவேப்பிலை. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்போ நான் கருவேப்பிலை போடுவேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து மேலே போட்டு பார்க்கவும் நல்லாயிருக்கும். அண்ட் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கறி விருந்து மாதிரி தான். ஸோ மட்டன், சிக்கன், எக்கு, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, தாளிச்ச சாதம், தாளிச்ச சோறுன்னு இந்த ஊரில் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆக்சுவலி கீ ரைஸ். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ ஃப்ரைடேனாலே கீ ரைஸ் செய்கிறது தான் நம்ம வீட்டில். நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், ஃப்ரைடேனா கீ ரைஸ் அண்ட் சண்டேனா பிரியாணி இல்லையா. ஸோ இது வந்து மட்டன் குருமா. இந்த மட்டன் குருமா ரெசிபி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ், இல்லை ப்ளெயின் ரைஸ், எல்லாத்துக்குமே வந்து ஒரு காம்பினேஷன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.